இந்த படத்தோட ஹீரோ ஹரிதாஸும் ஹீரோயின் ஜூலியட்டும் பல வருட காலமாக காதலிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜூலியட் ஹீரோ ஹரிதாஸ் வீட்டுக்கு வரதா சொல்கிறான். அதனால் அவள் வர்றதுக்கான ஏற்பாடுகளை அவனோட வீட்டில் ரெடி பண்ணி வைக்கிறான். அப்போது அங்கே வந்து ஜூலியட்டோட அண்ணன் ஹரிதாஸ் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மல்லிங்கிற பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அதை பார்த்து ஹரிதாஸ் அவனை அங்கேயே அடித்து கொண்டுறான். அந்த நேரம் அங்கே வந்து ஜூலியட் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு போலீஸ்கிட்ட ஹரிதாஸ் தான் மல்லியை ரேப் பண்ணால் அதை தடுக்க போன எங்கள் அண்ணனை கொண்டுட்டான் அப்படின்னு மாற்றி சொல்லிடுறான். அதனால கோபமான ஹரிதாஸ் அவளை எப்படியாவது பழி வாங்கணுங்கிற நினப்பிலே அந்த ஜெயிலில் 13 வருஷத்தை கழிக்கிறான். அப்போது அவன் தங்கி இருக்கிற ஜெயிலில் கொரோனாவோட பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு அங்கே இருக்கிற ஜெயில் கைதிகளை பாதிப்பேற்ற வேறு ஜெயிலுக்கு மாற்ற சொல்லி சர்க்குலர் வருது. அதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹரிதாஸ் அவனை வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு அவனோட கூட்டாளி ஒருத்தன் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். பிறகு அங்கேருந்து ஜூலியட் வீட்டுக்கு போய் அவளை ஃபாலோ பண்ணுறான். அப்போ அவளோட பொண்ணை கூட்டிக்கிட்டு கருணா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அங்கே அவளோட ஹஸ்பண்டு இதய நோயால் பாதிக்கப்பட்டு இதய அறுவை சிகிச்சைக்கு ஹார்ட்டு கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவே அவகிட்ட வந்து உனக்கு ஹார்ட் வேணும்னா 1 கோடி கொண்டு வா, அதுவும் 3 நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். அதை கேட்ட ஜூலியட்டும் வீட்டுக்கு போய் இந்த காசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போது அங்கே வந்த ஹரிதாஸ் அவகிட்ட உனக்கு இப்போ அவசரமாக காசு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும், நீ பார்க்குற அந்த கருணா ஹாஸ்பிட்டலில் கொரோனா சிகிச்சைக்கு வந்து இறந்தவங்களோட ஹார்ட்டை இல்லீகலாக விற்று காசாக்குறாங்க. அந்த காசு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற ரூமில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. உனக்கு அந்த காசு வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த காசை அடிச்சுட்டு பாதிக்கு பாதி ஷேர் பண்ணிப்போ அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஜூலியட்டும் சரின்னு சொல்லி இருவரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை ஆட்டையை போடுறாங்க. அப்படி அவங்க அந்த பணத்தை ஆட்டையை போட்டுட்டு வரும்போது போலீஸ் அவங்கள விடாமல் துரத்திட்டு வராங்க. அந்த நேரம் ஹரிதாஸ் அவளை அங்கேயே விட்டுட்டு அவள் கையில் வச்சுருந்த அந்த பணப்பை மட்டும் எடுத்துகிட்டு இவன் கூட்டாளி தங்கி இருக்கிற இடத்துக்கு தப்பிச்சு வந்துடுறான். அங்கே அவனோட கூட்டாளிக்கிட்ட நான் அவளை ஏமாற்றிட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அப்போது அவட்டிருந்து வாங்கினா அந்த பையில் ஒரு செயின் இருக்கிறத அவே கவனிக்கிறான். அதை பார்த்துட்டு அவனோட ஹஸ்பண்டு தங்கியிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன்கிட்ட சில விஷயங்களை மிரட்டி கேட்குறான். அதுக்கு அவன் நீயும் ஜூலியட்டும் லவ் பண்ணது எனக்கு பிடிக்கல, அதனால் அதை வீடியோ எடுத்து அவங்க அண்ணன் கிட்ட காட்டினேன். அதை பார்த்து அவளோட அண்ணன் உன்னோட காதலுக்கு மல்லிதா உதவுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை ரேப் பண்ணான். அதே போல் ஜூலியட் கிட்ட இந்த கேஸை மாற்றி கொடு, அப்படி நீ கொடுக்கலன்னா அந்த போலீஸை வச்சு அந்த ஹரியை என்கவுண்டர் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க அம்மாவை வச்சு அவளை மிரட்டினேன். அதனால தான் அவள் அந்த கேஸை மாற்றி கொடுத்தா. அதே போல் உன் வீட்டில் ஜூலியட்டுக்கு நீ வாங்கி வச்சுருந்த செயினையும் நான் வாங்கினதா சொல்லி ஜூலியட் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹரி ரொம்ப கோபமாகி அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போய் ஜூலியட் அந்த ஹாஸ்பிட்டல் அடியாட்கள்கிட்ட இருந்து காப்பாற்றி அவளை தப்பிக்க வச்சிடறான். அப்போது அவங்கள துரத்திட்டு வந்த போலீஸு அவனை சுட்டுறாங்க. அவனும் அங்கேயே இறந்துறான். அதே போல் இந்த பக்கம் தப்பிச்சு போன ஜூலியட்டுக்கு இவங்க லவ் பண்ணதை அவங்க அண்ணன் கிட்ட போட்டு விட்டதும் அவளுக்காக வாங்கி வச்சுருந்த செயினை எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் இவளோட ஹஸ்பண்ட் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவனை போய் அடிக்கிறான். பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்து அரிய நினச்சி அழுகுறான். அதோட இந்த படமும் முடியுது.